பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்வக்த நிதனான்யேவ. மேல வரப்போறது எனக்கு என்னதுன்னு தெரியாது. நேத்திக்கு சரீரமும் எனக்கு தெரியாது, நாளைதான் எனக்கு தெரியாது, இன்னைக்கு மட்டும்தான் வியக்தம். அப்ப இன்னைக்கு இருக்கிற சரீரம் உனக்கு தெரியறது இல்லையோ, நீ என்னதுக்கு நாளை பாவத்தை பத்தி கவலைப்படுற, நாளை சரீரம் பத்தி கவலைப்படுற? நாளைக்கு நல்லது நடக்குமோ தீயது நடக்குமோன்னு கவலைப்படாதே, இன்னைக்கு இருக்கிற சரீரத்தை பத்தி கவலைப்படு. இன்னைக்கு நீ க்ஷத்திரியனா பிறந்திருக்க இல்லையோ, அதுக்கு தேவை சண்டை. இப்ப இருக்கிற சரீரத்தை நீ பார்க்காத விட்டுட்டியானா அர்ஜுனா, சண்டை போடாத ஓடி போனியானா எத்தனை அபகீர்த்தி உனக்கு ஏற்படும் தெரியுமா? அதனால இன்னைக்கு இருக்கிற சரீரத்தை பார்த்தாலும் நீ சண்டை போட்டு தான் ஆகணும். நேற்றுக்கு எப்படியுமே தெரியாது, கவலைப்படாதே. நாளைக்கு என்ன வரப்போறதோ தெரியாது, கவலைப்படாதே. இன்னைக்கு இருக்கிற சரீரத்தை பார், மேற்கொண்டு சண்டை போடலாம். எந்த விதத்திலும் நீ துக்கப்படுறதுக்கு வழியே கிடையாது. அவ்வக்தாதீனி பூதானி. இதே போலத்தான் பாரதத்துல ஒரு ஸ்லோகம், அபாவாதீனி பூதானி பாவமத்தியானி பாரத. அபாவாதீனி பூதானி, ஏற்கனவே முடிஞ்சு போனதெல்லாம் அபாவம், எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. பாவமத்தியானி பாரத, நடுவுல இருக்கிறதெல்லாம் பாவம் இருக்கு, இப்ப மட்டும்தான் தெரியும். மறுபடியும் அபாவம், நாளைக்கு வரப்போறது நமக்கு தெரியாது. பாரதத்தில் இருக்கிற இன்னொரு ஸ்லோகத்தை போலவே தான் இங்க கீதையிலையும் கண்ணன் பெருமான் சாதிக்கிறான். ஆக முன் பின் நிலை தெரியாதபடியாலே இந்த நிலைக்கு தகுந்தா போலே நடந்து கொள். முன்பின் நிலை தெரியும். கண்ணன் ஏற்கனவே பண்ண வாதத்தை பார்த்து பாவ புண்ணியங்களாலே முன்பின் நிலை தெரியும்னு தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த 3 ஸ்லோகமும் அப்படிப்பட்ட வாதம் இல்லை, இது அபியுபகம வாதம். அதனாலதான் முன்பின் நிலை தெரியாதுன்னு வச்சிருந்தா கூட இன்னைக்கு இருக்கிற நிலையின்படி நீ நடந்துக்கோ என்ன அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறான். 28வது ஸ்லோகம். அடுத்தது 29வது ஸ்லோகம், ஆத்ம ஞானியனுடைய பெருமை. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆத்மா நித்தியம் நித்தியம் நித்த நாள் சொல்லிட்டு வந்தானா, அப்ப எல்லாருமே தெரிஞ்சுட்டு இருக்கலாமேன்னு கேட்டான் அர்ஜுனன். கண்ணன் பதில் சொல்றான், ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றவாள்லே கோடி பேர்ல ஒத்தந்தான் ஆத்மாவை பத்தி பாக்குறான். பார்த்தவன்லே கோடி பேர்ல ஒத்தந்தான் அதை பத்தி பேசுறான். பேசினவன்லே கோடி பேர்ல ஒத்தந்தான் அதை பத்தி பெரியோர் சொல்படி கேட்கறான். கேட்டவன்லே கோடி பேர்ல ஒத்தந்தான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறான். போட்டு அர்ஜுனன்ட்டான். இப்ப எத்தனை ஆச்சு? கோட்டியில ஒண்ணுலே, அத கோட்டியா வச்சுட்டு ஒண்ணுலே, அத கோட்டியா வச்சுட்டு ஒண்ணுலே, அத கோட்டியா வச்சுன்னு ஒத்தனே ஒத்தந்தான் தெரிஞ்சுக்க போறான். சுவாமி, இதுக்கு எதுக்கு நீர் வேற இப்ப நாழிய வீணாக்கி நாங்க வேற நாழிய வீணாக்கிண்டு? கண்ணனே அது கோட்டியில 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 ஒத்தன்னு விட்டான். ஒருவேளை அந்த ஒருத்தர் இந்த கோட்டிக்குள்ள இருந்துட்டா அதுக்காகத்தான் இத்தனை பிரயத்தனமும் பட்டு இருக்கும். இது இத்தனை பிரயத்தனமும் ஏன் பட்டு இருக்கோம்? அந்த கோட்டியில 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 ஒத்தரா நாம இருந்துட்டு போயிடலாம் இல்லையோ. இன்னொன்னு, கண்ணனுடைய திருவடிகளை பத்தினா அந்த கோட்டியில ஒன்னா தாராளமா இருந்துட்டு போகலாம். அதற்காகத்தான் இத்தனை உபதேசிக்கிறான். ஆச்சரியவத்து பஷ்யத்து கஷ்யத்து ஏனம் ஆச்சரியவத்து வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவத்து ஏனமன்யஹ ஸ்ருணோதி ஸ்ருப்தாப்யேனம் வேத நசைவ கஷ்சித். ஆச்சரியவத்து, பேர்பட்ட ஆச்சரியமான ஜீவாத்மா. இத்தனை நாள் ஆத்மாவனுடைய நித்தியத்துவத்தை சொல்லிட்டான. ஞானமயன் ஜீவாத்மா, தேகத்தை காட்டிலும் விலட்சணம், ரொம்ப உயர்ந்தவன், பகவானுக்கு அடிமை. இத்தனை ஆத்மாவை பத்தி சொல்லி எடுத்து அந்த ஆச்சரியமான ஜீவாத்மாவை பஷ்யதி பார்க்கிறான், கஷ்சித்து ஒரு கோட்டியில ஒத்தந்தான் பார்க்கிறான். பஷ்யத்தின்னா பார்க்கிறான், முயற்சி எடுக்கிறான் அர்த்தம். பார்க்கிறான்னா ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றானோ இல்லையோ, கோட்டியில ஒத்தந்தான் முயற்சியே பண்ணுவான். அடுத்தது ஏனம் ஆச்சரியவத்து வததி, நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோட வந்துருவா. ஆனா சுவாமி இது என்னானாலும் சரி நான் தெரிஞ்சிருந்த ஆகணும்னு வாயை திறந்து ஒருத்தன் கேட்கறானோ இல்லையோ, அவன் கோட்டியில ஒருத்தன் தான் கேட்பன்னுட்டான். இப்ப நாமும் பார்த்துன்னு தான் இருக்கும். 3 நாள் எடுத்து நீங்க 4 நாள் உட்காந்து இருக்கமா, முதல் நாள் அடியனால முடியல, அதனால கேள்வி பதிலுக்கு நாழி கொடுக்கல. அடுத்த நாள்ல இருந்து கேட்கறவா கேளுங்கோ கேளுங்கோன்னு சொல்லிட்டே தான் இருக்கான். இப்போ யாரு கேட்கறா? ஒத்தரும் கேட்கறது இல்ல. ஒத்தர் கேட்டா எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பா. அதான் முதல் கட்டம். அந்த ஒரு கோடியில ஒத்தன் யாருன்னு தான் தெரியல. நம் முதல் அதிகாரி எழுந்திருந்து கேள்வியை கேட்டுட்டான்னா அப்புறம் தான் எங்கேருந்தோ எல்லாருக்குமே சந்தேகம் வரும். அது வரைக்கும் எந்த சந்தேகமும் யாருக்கும் வரவே வராது. நம் முதல் கேள்வி ஒருத்தர் கேட்கணுமே, அதைத்தான் சொன்னார். ஆச்சரியவத்து வததி, பேசுறவன் ஜீவாத்மாவை பத்தி கோட்டியில ஒத்தன் தான் இருக்கும். ததைவச்ச அந்யா ஆச்சரியவத்து ஏனமன்யா ஸ்ருணோதி, அந்த கோட்டியில ஒத்தனுக்குத்தான் ஆச்சாரியன் சொல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிற பாக்கியம் கிடைக்கும். ஒரு ஆச்சாரிய உபதேசத்தை வாங்கிக்கிறதுங்கிறது சுலபம் கிடையாது. அது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் சிறந்த ஆச்சாரியனுடைய உபதேசத்தை நான் வாங்கிக்கணும்னா, ஆச்சாரியனுடைய உபதேசத்துக்கு பாத்திரபூத்தனா இருக்க ரொம்ப ரொம்ப தபஸ் பண்ணிருக்கணும். அதனால அது கோட்டியில ஒத்தனுக்கு தான் கிடைக்கும். ஆச்சரியவத்து ஏனமன்யா ஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம், அப்படியே ஒருவேளை கோடி பேர் கேட்டுட்டாலும்
வேத நச்சைவ கிஞ்சித். அதுல ஒத்தன் தான் தெரிஞ்சுக்க போறான். கடைசியில யார் தெரிஞ்சுப்பன்? தெரிய முயற்சி எடுக்கிறதே ஒத்தன்தான். முயன்றவன்ல பேசினவனே ஒத்தன்தான். பேசினவன ஆச்சாரிய உபதேசம் கேட்டுண்டவனே ஒத்தன்தான். அந்த ஒத்தன்லயும் தெரிஞ்சுக்கிறவன் ரொம்ப ரொம்ப துர்லபம். இதைத்தான் உபதேச ரத்னமாலையிலே சுவாமி மணவாள மாமனிகள் சாதித்தார். ஆர்வதன பூடனத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார், ஆரது சொன்னேரில் அனுட்டிப்பார், ஓரொருவர் உண்டாகிய அத்தனகான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது. ஆர் வச்சனபூஷணத்தின் பிள்ளலோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணம்ங்கிற கிரந்தம் சாதித்திருக்கார். அதனுடைய ஆழ்பொருள் எல்லாம் ஆர் அறிவார். அதனுடைய ஆழ்ந்த பொருளை ஆரும் தெரிஞ்சுக்க போறதில்லை. ஆரது சொன்னேரில் அனுட்டிப்பார். அப்படியே தெரிஞ்சுட்டு சொன்னாலும் அனுஷ்டானத்துக்கு ஒத்தரும் கொன்ற போறதில்லை. ஓரொருவர் உண்டாகில் மூளைக்கு மூளை எங்கேயான தேசத்துல ஒத்தம் கிடைச்சான்னா அத்தனகான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது. அது கிடைச்சதே மகாபாகியம். அந்த ஒத்தனாலதான் ஊர் ஓடுறதுன்னுட்டார் அவர். யாரோ கோடி கோடியில ஒத்தன் இருக்கானோ இல்லையோ, அந்த ஒத்தனை வச்சுதான் இந்த பாரத தேசத்தையே ஓட்டின்னு இருக்கோம் நாம இன்னும். ஆக அந்த தேசத்துல ஆறுன்னு அதை கேட்டா நமக்கு தெரியாது. எங்கேயோ காட்டிலேயோ குளத்திலேயோ மலையிலேயோ ஒரு குடத்திலிட்ட விளக்கு போல அந்த ஆத்ம ஞானி இருக்கலாம். ஆனா முயற்சி எடுக்கணும். இதுல இந்த கடைசி ஒத்தனை இல்லாட்ட கூட பரவாயில்ல, இந்த முதல் கோட்டியில ஒத்தனாவான்னு நாம இருக்கணும் இல்லையா. ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு முயற்சி பண்ணவனுக்குள்ளே அந்த ஆத்ம ஞானியினுடைய ஏத்தம் சாதிக்கிறான். ஸ்ருத்வாப்பேனம் வேத நச்சைவ கிஞ்சித். அதற்கு மேலே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். சரி, ஆத்மாக்கள்லாம் நித்தியம் நித்தியம்னு சொன்னியோ இல்லையோ, அச்சித் தத்துவங்கள்லாம் வேற வேற மாதிரி இருக்கே. அதே போல ஒருவேளை சில ஆத்மாக்கள் நித்தியமா சில ஆத்மாக்கள் அனித்தியமா இருந்துடுத்துன்னா, எல்லா ஆத்மாவுமே நித்தியமா இருக்கணும்னு என்ன தேவை? இப்போ இவன் எதுக்கு இப்ப கேக்குறான்னா, நீ சொன்னபடி ஆத்மா நித்தியமாவே இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச பீஷ்மரோட ஆத்மாவும் துரோணரோட ஆத்மாவும் அனித்தியம்ங்கிறான். என்ன அப்படின்னா கொல்லாத ஓடி போடலாம் இல்லையோ. என்ன இந்த ஆத்மாவை அனித்தியம்னு சொல்லிட்டா அப்ப கொல்ல முடியாது, கொல்லலைன்னா ஓடி போடலாம். அதனால இப்ப கேள்வி கேட்டான், ஒருவேளை நீ சொல்ற ஆத்மாக்கள்லாம் நித்தியமா இருக்கும், எனக்கு தெரிஞ்ச எனக்கு வேண்டி வாழலாம் ஒருவேளை அனித்தியமோனுமோ? இது கேள்வி அர்ஜுனனுடைய சமாதானம். 30வது ஸ்லோகம். தேகி நித்தியம் அவத்தியோயம் தேகே சர்வஸ்ய பாரத தஸ்மாத்து சர்வாணி பூதானி நத்வம் சோசித்து மருகசி. இது வரிசை இந்த விடாம வரும். நான் நச்சம் சோசித்து மருகசிங்கிறது பல்லவி அனுபல்லவி ஆட்டம். அது அதனாலே கவலைப்படாதே, அதனால சோகப்படாதே, அதனால கவலைப்பட. இது இங்க இல்ல, இது கடைசியில மாசுச்சகா வரைக்கும் இதே கதை தான். 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம். சோகப்படாதே சோகப்படாதே சோகப்படாதே. இப்ப கண்ணன் நமக்காக கொடுத்திருக்கிறது என்ன தெரியுமா? எத்தனை சோகம் நான் பட்டு தாழ்ந்திருந்தாலும் சோகப்படாதேன்னு தாயார போல வார்த்தை சொல்றதுக்கு யார் கிடைக்க போறார்? ஒரே ஒரு கீதாச்சாரியன் கண்ணன் தான் கிடைப்பன். சாஸ்திரத்தை பத்தி பெரியோர்கள் சொல்லுவார்கள், மாதா பிதாக்கள் 1000 பேருக்கு நிகர் ஒரு வேதம்ங்கிறது. மாதா பிதா சஹஸ்ரேபியா வத்சலதரம் சாஸ்திரம். ஒரு தாயின் தந்தை எத்தனை அன்பு எங்க இடத்துல கொட்டுவார்களோ 1000 தாய் தந்தையர்களுக்கு நிகரான அன்பை சாஸ்திரம் கொட்டும். சாஸ்திரமே அவ்வளவு கொடுக்கும்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கண்ணன் நம்ம இடத்துல எவ்வளவு அன்பு காட்டுவன். நாம ஒன்னே ஒண்ணுதான் புரிஞ்சுக்கணும், அவனை தாயின்னு ஒத்துக்கணும். அதைத்தானே பண்ண மாட்டேங்கிறோம். ஆழ்வார் பாசுரத்தில் அழகா சாதித்தார். யானொட்டி என்னுள் இருத்துவம் என் நிலன் தானொட்டி வந்து என் தனி நெஞ்ச வஞ்சித்து. யானொட்டி என்னுள், நான் உன்னோட ஒட்டி ஒட்டி வந்து உங்ககிட்ட சேர்ந்துட்டு இருக்கணும். ஆனா நான் சேரல, நீ ஒட்டி ஒட்டி வந்தேன். நான் என்ன பண்ண தெரியுமா? நீ ஒட்டி வந்ததும் பிடிக்காம நான் வெட்டிண்டு போயிட்டேன். இதுதான் இத்தனை நாள் நான் பண்ணது. எம்பெருமான் நினைத்தானா தன்னை தாய் பூனையாக குட்டி பூனையா நம்மள நினைச்சான். இந்த சேய் பூனைய தாய் பூனை இப்படி கழுத்துல கவ்விண்டு போகும். இந்த குட்டி போட்ட உடனே பூனை குட்டியை ஒரு இடத்துல வைக்காது, அது அப்படியே ஒரு இடமா மாத்தும். அது இந்த இடத்துல கழுத்துல பிடிச்சுக்கும். நமக்கு தோணும் பல்லால கடிச்சா என்ன ஆகும் குட்டின்னு விட்டு மெத்து மெத்துன்னு பிடிச்சுக்கும் இந்த தாய் பூனை குட்டி பூனை. அந்த பூனைக்கும் பூனைக்குமாகத்தான் பகவான் நம்ம நினைச்சிருந்தான். ஆழ்வார் சாதித்தார், உன்னை சரியா நான் பூனையா புரிஞ்சுனுட்டேன். ஆனா எங்க தப்பு பண்ணிட்டேன் தெரியுமா? என்னை எலியா நினைச்சுனுட்டேன். அங்கதான் தப்பு பண்ணிட்டேன்னா. என்ன சின்ன பூனையா நினைச்சிருந்தேன்னா நீ போன வழிக்கெல்லாம் வந்திருப்பேன். ஆனா பூனையா நினைக்காம என்னை எலியா நினைச்சேனா? யானொட்டி என்னுள் இருத்துவம் என்னிலன் தான் ஒட்டி வந்து என் தனி நெஞ்ச வஞ்சித்து. ஆழ்வார் சாதித்தார், நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதன். நான் தப்பு வழியிலேயே போயிட்டு இருந்தேன், நடுவே குறுக்க புகுந்தானா போரும். நீர் எங்கெங்கயோ போனது, இங்க வாரும். நான் சொல்ற புந்தியுள் புகுந்து நான் ஒண்ணு கதவை திறந்து வைக்கல, ஆனா என் நெஞ்சத்துக்குள்ள நீயாகவே புகுந்தாய். தன்பால் ஆதரம் பெருக வைத்தாய். உன்னிடத்துல அன்பு அன்னி வரைக்கும் என்கிட்ட கிடையாது, ஆனா அன்பையும் உண்டாக்கினாய், சந்தேகங்களை போக்கினாய். இனி நீ கெட்ட வழி போகாதபடி உன் திருவடிகளிலே இருத்தி கொண்டாய். இது இத்தனைக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே. இப்போ
நான் ஏதானும் ஒண்ணு பண்ணியிருந்தா நீ இதெல்லாம் பண்ணினது நியாயம். ஒண்ணு நான் பண்ணதா தெரியல. என்னன்னி செய்தேனா என் நெஞ்சில் திகழ்வதுவே. ஆழ்வார் கேட்டார், என்னுடைய நெஞ்சத்துல விடாம வந்து இருக்கே, இது நான் உனக்கு என்ன பண்ணேன்? ஒண்ணும் பண்ணல. பகவான் பதில் சொன்னா, தெரியல ஆழ்வியரே என்ன பண்ணிருந்துட்டு. வேற ஒண்ணும் இல்ல, நீர் எனக்கு பிள்ளை, வேற வழியே கிடையாது எனக்கு. நீர் எப்ப புத்திரன்னு நான் ஒத்துனுட்டேனோ அப்ப நீர் எக்கேடு கட்டு போனாலும் நான் உன்னை விட்டுடவே முடியாது. இதுதான் பிள்ளை மனம் கல்லு, பெத்த மனம் பித்துன்னு சொல்லும் போது இது நம்ம பார்த்து சொன்னதில்லை, இது பகவானை பார்த்து சொன்னது. ஏன்னா பெத்த மனம் அது பித்து. இது எத்தனை தப்பு பண்ணாலும் அந்த தப்பையே நல்லதாக கொண்டு மேல மேல நமக்கு நல்லது பண்ணிட்டே இருக்கும் இல்லையோ. வேதாந்த தேசிகன் தயா சதகத்திலே ரொம்ப அழகா சாதித்தார். எம்பெருமானுடைய தயை, திருவேங்கடமுடையானுடைய தயை, அந்த தயை குறித்து ஸ்லோகம் பாடுறார். உனக்கு இனிமே சோறு போட ஆள் இருக்காதுன்னார். தேசிகனுக்கு வயசாயிடுத்தா பிராணம் போறது. இந்த பிராணம் போற தருணத்துல தெரிவிக்கிறார் சுவாமி, உனக்கு இத்தனை நாள் 6 சோறு போட்டுருந்தா தெரியுமா? பகவானுடைய தயைக்கு நாம் பண்ணுகிற குற்றங்கள் தான் ஆகாரம். நம்ம எத்தனையோ தோஷம் பண்ணிருக்கோம் இல்லையோ, இந்த தோஷத்தையே சாப்பாடா சாப்பிட்டுட்டே இருக்குமான் தயங்கிறவள். உலகத்திலேயே நிறைய தோஷம் இருக்கிறது எங்கிட்ட தான். அதனால உனக்கு நன்னா சாப்பாடு போட்டு இத்தனை நாள் நான் தான். எனக்கு இப்ப பிராணம் பட போறதா, இனிமே உனக்கு 6 சோறு போட போறா, நீயும் கஷ்டப்படுவ போல் இருக்கே என்ன பகவானுடைய தயை பார்த்து கேட்கிறார் தயா சதகம்ங்கிற பிரபந்தத்திலே. ஆக நம் குற்றத்தையே குணமாக கொள்ளுகிறான், வாத்சல்யத்தோட கூடின மாதாவை போலே. அதனாலதான் ஓரொரு ஸ்லோகத்திலையும் நத்வம் சோதிச்சு மருகசி, நத்வம் சோதிச்சு மருகசி. ஒரு தாயார் குழந்தையை பார்த்து கவலைப்படாதே கவலைப்படாதேன்னு எத்தனை தர சொல்லுவடோ. இவன் பெரிய க்ஷத்ரியன், இவனை பார்த்து இப்படியா முதுகலை தட்டி கட்டி கொடுத்து சொல்லிட்டு இருக்கான். இப்ப கண்ணன் அவன் காண்டீபத்தை எடுத்தான்னா அத்தனை பேரும் ஓட போறான். இருந்தாலும் அவன் அழுகிறான். அழுத பிள்ளைய தேத்தர தாய போலே நத்வம் சோசித்து மருகசி. மறுபடியும் 30வது ஸ்லோகத்திலே சாதிக்கிறான். தேகி தேகே சர்வஸ்ய பாரத, சர்வஸ்ய எல்லாருடைய, இதுல ஒண்ணு வித்தியாசமே கிடையாது. இதுல பீஷ்மர், துரோணர், பிரம்மா, எறும்பு இதெல்லாம் வித்தியாசப்படுத்தாது அர்ஜுனா. எல்லா தேகத்துக்குள்ளும் சர்வஸ்ய தேகே, தேகி நித்தியம் அவத்தியோயம். தேகிங்கிற ஜீவாத்மா நித்தியம்தான். சில சரீரத்துல நித்தியம், சில சரீரத்துல அனித்தியம் கிடையாது. எல்லா சரீரத்துக்குள்ளேயும் நித்தியந்தாம் ஆத்மா. சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி. அதனாலே எந்த ஜீவராசிகளை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. எல்லாருக்குள்ள இருக்கிற ஆத்மா நித்தியம். ஒண்ணு நித்தியம் ஒண்ணு அனித்தியம்னா நீ கவலைப்படுறது நியாயம். எப்ப எல்லாருமே நித்தியமோ கவலைக்கு தேவை கிடையாது என்று 30வது ஸ்லோகத்திலே சாதித்தான். இது வரைக்கும் அஸ்தான காருண்ய அதை விளக்கினது. தேவையில்லாத இடத்துல கருணையை காட்டினான். எது தேவையில்லாதது? நித்தியமான ஆத்மாவை அனித்தியம்னு நினைச்சுண்டு அதுல கருணை காட்டுறதா நினைச்சுண்டு சண்டை போட மாட்டேன் நான் இல்லையோ. இதுதான் தேவையில்லாத இடத்துல கருணை. இந்த ஸ்லோகம் எங்க பார்த்திருக்கோம்? ஆளவந்தாருடைய 2வது அத்தியாயம் 1 அத்தியாய ஸ்லோகம். அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம். முதல்லயே தெரிவிச்சிருக்கேன், கோஷ்டியில விண்ணப்பம் பண்ணிருக்கேன். அஸ்தான ஸ்நேக அர்ஜுனனுக்கு இருந்தது 3 குற்றம். காட்டக்கூடாத இடத்திலே கருணை, காட்டக்கூடாத இடத்திலே ஸ்நேகம், எது தர்மம் எது அதர்மம்னு தெரியாத மயக்கம். இந்த 3 தானே குற்றம்னு பார்த்தோம். அதுல முதல்ல காட்டக்கூடாத இடத்துல கருணை. ஆத்மா நித்தியம், அதுல கருணைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. அதை இத்தனை நாழி விலக்கி முடிச்சுட்டான். இனி அடுத்தது சொல்ல வேண்டியது அஸ்தான ஸ்நேகம். ஸ்நேகம்னா இந்த துரியோதனாதிகளிடத்தில் இருக்கிற ஸ்நேகம். அதனாலதானே மேற்கொண்டு நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்றான். அவ உன்னை எப்படி எல்லாம் பேச போறா பாரு. நீ என்னமோ பெருசா அவளை காப்பாத்தான் நினைச்சிட்டு சண்டை போட மாட்டேங்கிற. நீ ஓடி பாரு இந்த யுத்த பூமியை விட்டு. இவனே எவ்வளவு உன்னை பரிகாசம் பண்ண போறான்னு சொல்றான். இந்த தேவையில்லாத இடத்துல ஸ்நேகத்தை காட்டுறாய் அர்ஜுனா. ஸ்நேகிக்க வேண்டியவன் இடத்துல ஸ்நேகத்தை காட்டு. நீ இவங்கிட்ட போய் ஸ்நேகத்தை காட்டி என்னன்னா நீ இவனுக்காக ஓட போற, அவனே உன்னை வெய்ய போறான் நாளைக்கு. அப்படிங்கிறது 31வது ஸ்லோகம். ஸ்வதர்மமபி ச அவேக்ஷ்ய ந விகன்பித்தும் அருகசி. தர்மாத்தி, இது இப்ப தர்மாதர்மத்தை பத்தி சாதிக்கிறான். 31, 32, 33, 34 இந்த 4 ஸ்லோகங்களும் எது தர்மம் எது அதர்மம் தெரியாம மயங்கினத்துக்கு சமாதானம். 35, 36, 37 அது 3 ஸ்நேகத்தை தப்பா வச்சதுக்காக சமாதானம். ஆக இப்போ 31ல இருந்து 37 வரைக்கும் பார்க்க போறோம். அதுல முதல் 4 ஸ்லோகம் தர்ம அதர்ம மயக்கத்தை விளக்கினது. மேல 3 ஸ்லோகம் தப்பான இடத்துல ஸ்நேகத்தை வச்சத போக்கினது. அதுல முதல் ஸ்லோகம் ஸ்வதர்மம் அபிச்ச அவேக்ஷ்ய. ஸ்வதர்மம் க்ஷத்ரிய தர்மமான யுத்தம் பண்ணுகை. ஸ்வதர்மம் அபிச்ச அவேக்ஷ்ய, உன்னுடைய தர்மத்தை நீ பார்த்தாலும் ந விகம்பித்து மருகசி, சோகப்படுவதற்கு உனக்கு யோக்கியத்தையே கிடையாது. ஏன்? தர்மியாத்தி யுத்தாத் ஸ்ரேய அந்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே.
ஒரு க்ஷத்ரியன் ஸ்ரேயஸ் அடையணும், மோட்சத்துக்கு போகணும்னா தர்ம யுத்தம் ஒண்ணுதான் வழி. அது பெரிய வாய்ப்பு, கிடைக்காத வாய்ப்பு. அர்ஜுனா, கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு, அதை விட்டுட்டு நான் சண்டை போட மாட்டேன்னு வேற சொல்லிட்டு இருக்கியே. ஸ்வதர்மம் அபிச்ச அவேக்ஷ, உன்னுடைய தர்மத்தை பாரு. தர்மத்தை பார்த்தாலும் சண்டை போட்டு தான் ஆகணும். ந விகம்பித்து மருகசி, சோகப்படுறதுக்கு யோக்கியத்தை இல்லை. ஏன்னு கேட்டான் அர்ஜுனன். ஏன்னா ஒரு க்ஷத்திரியனை பொறுத்த வரைக்கும் தர்ம யுத்தம் கிடைச்சதுன்னா அது ரொம்ப சுலபமா மோட்சத்துக்கு போறதுக்கு வழி, வீர சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி. அது கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன, தர்ம யுத்தம்ங்கிறது ரொம்ப சிறப்பான வாய்ப்பு, அது போய் உனக்கு கிடைச்சிருக்கு. அதை விட்டுட்டியானா இகழ்ச்சிக்கு உரித்தவன் ஆவாய். தர்மியாத்தி யுத்தாத், தர்ம யுத்தம் தான் ஸ்ரேயா, க்ஷத்ரியனுக்கு சிறப்ப கொடுக்க வல்லது. அந்நது க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே, க்ஷத்ரியனுக்கு இதை விட வேறு சிறந்த வழி கிடையாது. இதுதான் சிறந்த வழி. பிராமணனுக்கு ஞானம் சிறந்த வழி. இந்த சாஸ்திர வாக்கியம் எல்லாருக்குமே தெரியும். என்ன சொல்றோம்? வித்வான் அமிர்தமேவ அமிர்தத்வம் அஷ்ணுதே தமேவம் வித்வான் அமிர்தைக பவதி நான்ய பந்தாக அயனாய வித்யதே. சொல்லி சொல்லி வேதாந்த வாக்கியம். பிராமணனுக்கு ஞானத்தாலே தான் மோட்சம், வேற வழியே கிடையாதுன்னு. க்ஷத்ரியனுக்கு தர்ம யுத்தத்தால தான் சிறந்த மோட்சம், வேற வழியே கிடையாது. அதனால இத போய் தர்மம்னு தப்பா நினைச்சுட்ட நீ. இது தர்மம், அதர்மம்னு நினைச்சது தப்பு. ஏன்னா அர்ஜுனன் என்ன மயங்கினான் தெரியுமா? நம்ம எல்லார் மனசுலயும் இந்த கேள்வி இருக்கு. இந்த கண்ணன் போய் சண்டை போட சொல்லி இவ்வளவு தூரம் துன்புறுத்துகிறானே, சண்டைங்கிறது போய் ஒரு ஆத்ம சாட்சா்காரத்துக்கு வழியாகுமா? கொலை கொலை பண்ணா போய் ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்குமான்னு நம்ம நினைப்போம். கண்ணன் ரொம்ப அழகா சாதிக்கிறான். அர்ஜுனா, உன் மனசுல என்ன சந்தேகம்? இப்போ கொலை பண்ணா ஹிம்சை, இதனை நீ நினைச்சிருக்க. ஹிம்சை பண்ணக்கூடாது, இதன உன் எண்ணம். ஹிம்சைன்னா உனக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்டான். இது நல்லா இருக்கு. என்னைக்குமே அடிப்படையில பிடிச்சுட்டோம்னா தான் விஷயம் அத்தனையும் வெளியில வரும். மேல 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 கட்டடம் கட்டி பிரயோஜனம் இல்லை. முதல்ல ஹிம்சைன்னா என்னன்னு சொல்லுவோம். நாம நினைப்போம் கொன்றால் ஹிம்சை, வெட்டினால் ஹிம்சை, குத்தினால் ஹிம்சை, இப்படின்னா முதல்ல மனசுல படும். கண்ணன் அழகா சமாதானம் சொல்றான். இது எதுவும் நான் ஹிம்சைன்னு சொல்ல மாட்டேன். நான் உன்னை தொடவே இல்லை, ஆனா உன் சொத்தை முழுக்க தூக்கின்னு போயிட்டேன். அது ஹிம்சையா இல்லையா? இப்ப நான் உன்னை தொடவே இல்லை, உங்க அப்பா அம்மாவை ரொம்ப துன்புறுத்துறேன், அது ஹிம்சையா இல்லையா? இப்ப உன்னை நான் தொடணுங்கிற தேவையே கிடையாது, ஆனா ஹிம்சிக்க முடியும். அப்ப உடனே என்ன தெரியுது? அப்ப அடிக்கிறது ஹிம்சை இல்ல போல் இருக்கு, வேற ஏதோ ஹிம்சைன்னு மனசுக்கு பட்டது. வேற எது ஹிம்சை? மனது துன்பப்பட்டால் ஹிம்சை அப்படிங்கறது ஹிம்சைன்னு வச்சுப்போமா? அப்ப சொன்னார், எனக்கு நிஜமாவே உடம்பு வலிக்கிறது, மனசு துன்பப்படுறது. ஒரு வைத்தியர் என்ன பார்த்து சிகிச்சை பண்ணச்சே ரண சிகிச்சை பண்றார். அப்ப உடம்பு வலிக்கிறது, மனசு துன்பப்படுறது, இத்தனையும் பண்றது. ஆனா அது ஹிம்சை நான் எடுத்துக்கிறதே கிடையாது. அப்ப ஹிம்சைக்கு வேற ஏதோ இருக்கிறதா தெரியுது. என்ன இருக்கு? இப்ப எனக்கு கொஞ்சம் கட்டம் இருந்தாலும் நீடிச்ச நன்மை நடக்கும்னா அந்த கட்டம் எனக்கு ஹிம்சையா படுறதில்லை. இப்பவும் கட்டப்பட்டு நாளைக்கும் கட்டப்பட்டா தான் அது ஹிம்சை. இப்ப ரண சிகிச்சைங்கிறது 10 நிமிஷத்துக்கு வலி, ஆனா நாளைக்கு வியாதி குணமாயிடும். அந்த நம்பிக்கையில தானே நான் சிகிச்சையை ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி வெட்டினாலோ புடைச்சாலோ அது ஹிம்சையே ஆகாதுன்னுட்டான் கண்ணன். இதே போல இது முக்கியமானது. நம்ம வைதிகத்த மதத்தை பத்தி கேள்வி பௌத்தனும் ஜெயினனும் பெருசா பிரச்சாரம் பண்ணதே இதத்தான். என்ன இந்த வேதம் என்ன சொல்றது? அக்னிஷோமிய யாகத்திலே அக்னிஷோமியத்தில் பசும் ஸ்வேதம் இந்த பசுனாய ஜேதான்னு சொல்லும் சாஸ்திரம். முதல்ல சொல்லித்து பசுவை கொண்டு, பசுங்கிறது மிருகம், 4 கால் மிருகம், அந்த மிருகவை கொண்டு யாகம் பண்ணுன்னு சொல்லணும். அப்புறம் அது எந்த மிருகம்னு எனக்கு தெரியல. ஏன்னா சாஸ்திரம் வெறும் பசுனாய ஜேத்தேனுது. பசுன்னா 4 கால் மிருகம். ஒருத்தன் போய் புலிய பிடிச்சுன்னு வர போனான் யாகம் பண்றதுக்காக. ஏன்னா பசுவை கொண்டு யாகம் பண்ணுன்னு சொல்லி சொல்லியோ, பிடிச்சுன்னு வந்தா இவருக்கு தான் யாகம் பண்ணணும், புலிய வச்சுன்னு இவர் யாகம் பண்ண மாட்டார். ஏன்னா அது அடிச்சு போட்டு இவனுக்கு அப்பவே பிராணம் போட போறது. இவன் எங்க போய் மேற்கொண்டு யாகம் பண்ண? இதைத்தான் ஒரு நீதி ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்திலே சின்ன வயசுலே சுபாஷித ரத்ன பாண்டாகாரம்னு ஒரு பெரிய புஸ்தகம் இருக்கு. அதுல சம்ஸ்கிருத நீதி ஸ்லோகங்களா இருக்கும். குழந்தைகளுக்கு ஒரு 100 ஸ்லோகம் அதுல இருந்து கத்து கொடுத்தோம்னா வாழ்க்கைக்கு எவ்வளவோ பயன்படும். அது சொல்றது, அஸ்வன் நைவ கஜன் நைவ வியாக்ரம் நைவச்ச நைவச்ச அஜாபுத்திரம் பலிம் தத்யாத்து தேவோ துர்பல காத்தகா. தேவன் பெருமாள் கூட பலமில்லாதவனைத்தான் அடிக்கிறானாம். எங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்னா, இங்க இந்த யாகம் பண்ணச்சே புலிய கொண்டு யாகம் பண்ணுன்னு சொல்லிருக்கலாமோ இல்லையோ, குதிரையை கொண்டு யாகம் பண்ணு சொல்லிருக்கலாமோ இல்லையோ, யானையை வச்சுன்னு யாகம் பண்ணுன்னு சொல்லிருக்கலாமோ இல்லையோ? சொல்லவே சொல்லாது. அஸ்வன் நைவ கஜன் நைவ வியாக்ரன் நைவச்ச நைவச்ச, புலி வேண்டவே வேண்டான்னு கொடுத்து. பின்ன எதை வச்சுன்னு சொல்றது? அஜாபுத்திரம் பலிம் தத்யாத், ஆட்டுக்குட்டியினுடைய வப்பையை எடுத்து யாகம் பண்ணுனது. தேவோ துர்பல காத்தகா, தேவன் கூட துர்பலனத்தான் அடிக்கிறானே தவிர பலம் இருக்கிறவன அடிக்கிறா தெரியல. அப்ப பசுனா ஜேத, பசுவை கொண்டு யாகம் பண்ணுனது. எனக்கு எந்த பசுன்னு தெரியல.
அப்புறம் அது மெதுவா சொல்லித்து, எந்த பசு தெரியுமா? சாகஸ்ய வபாயாம். சாகம்ங்கிறது ஆடு. அந்த ஆட்டனுடைய வப்பை எடுத்து யாகம் பண்ணுன்னு சொல்லித்து. அப்ப பசுநாய ஜேத சாகஸ்